கம்போஜ் ஒருத்தர் அவர் நாட் ஸ்டாண்டர்ட் நீ அவருக்கு என்ன மிஸ்டேக் பண்ணாருன்னு. கம்போஜ் வந்து அவங்களுக்கு ரிஸ்வி எக்ஸ்ட்ராடனரி ஆன கிரேட். அவங்க வந்து ஸ்லைட் டவுன்ல இருக்காங்க. அந்த சமயத்துல ரிஸ்வி நல்லா மூளையோட கிரேட் ஆடுறாரு. என்னன்னா இப்படி கம்போஜ் இப்படி புடிச்சுன்னு பேட்ஸ்மேனுடைய ரைட் ஹேண்ட் ரிஸ்வி ஆடுறாருன்னா அவர் இப்ப என்ன பண்றாரு, ரவுண்ட் விக்கெட் சேர்த்துக்கிறாரு. ரவுண்ட் விக்கெட் சேர்த்து பால ஸ்லாண்ட் பண்றாரு நேரா அந்த யார்கர் லெங்க் ஒயிட் அவுட் சேர்த்து போட்டுருந்தாருல. அவர் வந்து ரொம்ப மைண்ட் ப்ரிப்பேர்டா இருக்கு. அவர் அக்ராஸ் முதல்ல போய் ரெடியா நிக்கிறார். இவர் இப்படிதான் போட போறாரு. இவர் நிக்கிறத பார்த்துட்டு இவர் என்ன பண்றாரு, அதே தான் போடணும். பட் அந்த யார்கர் லெங்க் வந்து ஆல்டர் பண்ணிட்டு முன்னாடி போடுறாரு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அங்கே இந்த ஸ்வீப் அடிச்சுன்னு இந்த ஏன்னா அந்த எலிவேஷன் கரெக்டா படுது. அப்போ ஒண்ணு பண்ணும், ஒண்ணு அதே யார்கர் கண்டினியூ பண்ணும். அப்ப சரியா படாது. பண்ணாரு 2 பால் பண்ணாருன்னா பட் 2 பால் பண்ண மாட்டேன்றாரு. அது பாட்டம்ல படும். ஆர் அந்த அதே லெங்க்த்துக்கு பால ஸ்லோவா போட்டுருக்கும். சோ தட் இவர் திருப்பி அடிச்சா கூட மிஞ்சி மெதுவா 2 ரன் தான் போகும். 4 6 போவார். சோ அங்க கம்போஜ் கோட்டை விட்டாரு. அதுல அவர் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கு. ஏன்னா அவர் தான் பெஸ்ட் ஆஃப் கொண்டு இருக்காரு லைன் லெங்க். இன்னைக்கு அதான் சொல்ல உங்களுக்கு அவங்க நல்லா தான் போடுவாங்க. நம்ம அதோட பெட்டரா ஆடணும்ன்றது அந்த ரிஸ்வி புரிஞ்சுக்கிறது. அவங்க கரெக்ட் சார் இதான் அவங்க லைன் ஆஃப் அட்டாக் ஸ்லாண்டிங்கா கோயிங் டவுன் த ஸ்லிப். நான் இப்படி போயிட்டு அடிக்கிறேன் பண்றாரு பாத்தீங்களா, அதை தான் நம்ம பண்ணணும்னு சொல்றேன். கடைசி 4 ஓவர்ல நம்ம பண்ணணும். இல்லையா அப்படியே போறாரு எப்படி அடிக்கிறதுன்னு கேட்டோம். இல்ல அதை அடிக்கணும்.